டெஸ்ட்டுமா ஹை ஸ்கொயர் டெஸ்ட்டுங்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ரெண்டு கான்செப்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட் வரும். அது எப்படின்னு பார்க்கலாம். அது இல்லாத டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி வரும். பைனாமியல், பாய்சான் இதை பேஸ் பண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டும் ரோ வைஸ் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணுற கான்செப்ட் ஒன்று வரும். அதுவும் இல்லை நார்மலாக பேசிக் கான்செப்ட் ஒன்று வரும். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா கை ஸ்கொயரோட டிஸ்ட்ரிபியூஷன் மெயின் பேசிக் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பேசிக் ஃபார்முலா. அப்போ இது வந்து 1 by 1 எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிற ஐடியாவை நம்ம 1 by 1 சொல்லி கொடுக்குறேன். அப்படி நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இருக்கிற ஃபார்முலா O மைனஸ் EI ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை EI. ஸோ இதுதான் மெயின் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா என்ன? ஓங்கிறது வந்து கிவன் வேல்யூ, ஈங்கிறது வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஆல்ரெடி ஈங்கிறது உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு என்ன தெரியும், மீன் தெரியும். எக்ஸ் பார் நோட் பண்ணுவாங்க. அது மீனோட ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், சம்மேஷன் எக்ஸ் பை என். சரிங்களா? இதுதான் நார்மல் எக்ஸ்பெக்டட் வேல்யூவோட ஃபார்முலா. சரிங்களா? ஓஐங்கிறது ஆல்ரெடி சொல்லி அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தா வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி. இஐங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிங்கிறாங்க. அது தியரிட்டிக்கல் ஆர் ஹைபோதீசிஸ். தியரிட்டிக்கலா என்ன நடக்குதுன்னு பார்த்து இது பண்ணுவீங்க, அண்ட் ஹைபோதீசிஸ் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. சரி, இதுதான் மெயின் ப்ராசஸ் கை ஸ்கொயர் டெஸ்டோடதுமா. சரிங்களா? புரியுது, நெட் கட் ஆயிட்டு வந்துக்கிறீங்க. ஓகே, இதுதான் சொன்னேன், வேற எதுவும் சொல்ல. ஓஐ என்னன்னு இஐ என்னன்னு நான் பார்த்து சொல்லிட்டேன். இதுதான் மெயின் ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம எப்படி இது பண்ண போறோங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது கை ஸ்கொயர் டெஸ்டோட வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அனதர் ஒர்க் என்ன, நார்மலா என்னென்ன ஒர்க் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிவன் தட் என்னன்னு பார்த்துட்டு அதுல இருந்து அப்சர்வ் வேல்யூ என்ன, இஐ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அண்ட் ஹச் நாட் வந்து இந்த மாதிரி டிபெண்ட் சொல்ல சொல்லிக்கிறாங்க. கை ஸ்கொயர் ஆஃப் கொமுலேட்டிவ் அண்ட் நார்மல் வந்து உனக்கு வந்து இந்த டேபிள் வேல்யூ வருது. இது டேபிள் வேல்யூ வருது. நீங்க ஹச் நாட் டிபெண்ட் பண்ணிக்கணும். ஹச் நாட் எப்படி டிபெண்ட் பண்றதுன்னா அந்த ஆட்ரிடியூடோட வேரியன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹச் நாட் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா அவன் என்ன கொஸ்டின் கொடுத்துக்கிறானோ அதை வந்து இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை ஆர் சாட்டிஸ்ஃபை, அந்த என்ன கேட்டுக்கிறானோ அதை எழுதினா கூட அட்லீஸ்ட் போதும். சரிங்களா? இப்போ இதில் வந்து ஏர்ஸ்டன்ட் பற்றி சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த ஏர்ஸ்டன்ட் பற்றி தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க, வேற எதுவும் பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் ஏர்ஸ்டன்ட் வந்து எவ்வளோ சொல்லிக்கிறாங்க, பர் மந்த் சேம் டூரிங் திஸ் 10 month அந்த கான்செப்ட் சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஐடியாவில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுருங்க. ஸோ மெயினாக என்னன்னா 5 பாயிண்ட் தான், எல்லா டெஸ்ட்டுமே 5 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் எடுத்து கச் நாட் டிபெண்ட் பண்ணணும். அடுத்து கிவன் தட் சொல்லிட்டு கால்குலேட்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கால்குலேட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சு ஆல்பா ஈக்குவல் டு 5% சொல்லிட்டு டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, கால்குலேட்டர் வேல்யூ இஸ் லெஸ் than or equal to டேபிள் வேல்யூ. இதுதான் நம்மளுக்கு மெயின் ஃபார்முலாவா இருக்கும். சரிங்களா? ஓகே, என்ன இதுதான் மெயின் கான்செப்ட் ஃபார்முலாவில். அப்போ அதை மட்டும் நினச்சிங்க. அதான் அவன் சொல்லிக்கிறான், கச் நாட் வந்து அக்செப்டடா ரிஜெக்டடா. அதை வந்து நம்ம பார்த்துட்டு இது ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்ததான். இங்கே இருக்கிற 5th மாடலும் சரி 6th மாடலும் சரி மெயினாக இந்த கான்செப்ட் தான். கச் நாட் டிபெண்ட் பண்ணணும். அதுல இருந்து 1 by 1 நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. சரிங்களா? சிவி கண்டுபிடிக்கணும், டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அண்ட் கன்க்ளூஷன் கச் நாட் அக்செப்டடா ஆர் ரிஜெக்டடா. இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, என்ன மாதிரி பண்ணுவீங்க? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா கிவன் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்சர்வ் வேல்யூ ஆல்ரெடி சொல்லிக்கிறோம். அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி என்னது, கிவன் வேல்யூ வந்து அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி. கிவன் வேல்யூ வந்து அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி. இது வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் மீன் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதே பாய்சான் அண்டு பைனாமியல் வர மட்டும் அதனோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வந்து ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கொண்டு வரணும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹச் நாட் நீங்கள் சொல்லிட்டு அதை இதை டிபெண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அப்சர்வ் வேல்யூ கிவன் கொடுத்துட்டோம், அதை என்ட்ரி பண்ணிக்கிங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு என்ன ஃபார்முலானா சம்மேஷன் இந்த வேல்யூ இது என்ன மேபி ஓஐன்னு வச்சுக்கோங்க. சம்மேஷன் ஓஐ டிவைட் பை எத்தனை டோட்டல் வேல்யூஸ் இருக்குது பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 டிவைட் பை 10 நம்பர் ஆஃப் வேல்யூஸ். சரிங்களா? அப்போ இதை சம் பண்ணி டிவைட் பை n போட்டுவீங்கன்னா அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ இந்த ப்ராப்ளத்துக்கு. ப்ராப்ளம் மாறும், அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். சரியாமா? இப்போ என்னது, இது 20 2 14 15 6 9 4 15 6 9 4 1 2 3 4 5 6 7 8 9 10 வேல்யூ வந்துருச்சா? 14 8 12 8 20 2 14 10 விட்டுட்டு நினைக்கிறேன். அதை மொத்தம் ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது. மொத்தம் இங்கே 10 வருது. 12 14க்கு அப்புறம் இங்கே 10 இருக்குது. சரியாமா? இப்போ என்ன பண்ண போறீங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. அப்சர்வ் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க.
இதனுடைய சம்மேஷன் போட்டு அதை கண்டுபிடிச்சா நம்மளோட இது. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுறாங்க, என்ன வேல்யூ வரும்னு சொல்றாங்க. 12 plus 8 plus 24 plus 12 plus 14 plus 10 plus 15 plus 6 plus 9 plus 4. 104. 104ங்களா? கன்ஃபார்மாமா? ஆமா சார். கன்ஃபார்ம். 12 plus 8 plus 24 plus 8 plus 15 plus 14 plus 10 plus 15 plus 6 plus 9 plus 20 நினைக்கிறேன் கண்ணு. நான் எழுதுன ஹேண்ட்ரைட்டிங் மேபி மாறிக்கலாம். இங்க 20 தானே கொடுத்துருக்காங்க, அது 20. அப்ப 20னா 104 உள்ளது 100 மோர். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். நீங்க மேபி அது 4 போட்டிருப்பீங்க என்னோட ஹேண்ட்ரைட்டிங் பிரிவுல. அப்ப 100 சரிங்களா? அப்ப 100 டிவைட் பை 10 கரெக்ட்டுங்களா? அப்ப EI யோட வேல்யூ என்ன? 100 டிவைட் பை 10. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 10 கரெக்ட்டுங்களா? அப்ப எல்லாத்துக்கும் 10 இது எல்லா வேலைக்குமே இதுக்கு எது மாறாது. ஏன்னா இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனால எதுவுமே கிடையாது, எந்த டிஸ்ட்ரிபியூஷன் மென்ஷன் பண்ணல. சப்போஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மென்ஷன் பண்ணோம்னா நம்ம அதுக்கு ரிலேட்டடா போடணும். இங்க எது மென்ஷன் பண்ணல, அதனால எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், 10 10 10 போட்டுக்கலாம். ஸோ அடுத்த வழி அஸ் பர் ஃபார்முலா படி OI மைனஸ் EI கண்டுபிடிக்கணும். அடுத்தது OI மைனஸ் EI தி ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அடுத்து OI மைனஸ் EI ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை EI கண்டுபிடிக்கணும். இதான் ஃபார்முலா. இல்லைன்னா நீ ஒரே ஸ்டெப் கூட போடலாம். இத்தனை ஸ்டெப் போட வேணுமா சார்? கால்குலேட்டர் இருக்கு, ஒரே ஸ்டெப் போடலாம்னு போட்டுக்கலாம். நான் நார்மலாக என்னென்ன ஃபார்முலா போட்டேன்? OI மைனஸ் EI போட்டேன். அடுத்தது OI மைனஸ் EI ஹோல் ஸ்கொயர் போட்டேன். அடுத்து OI மைனஸ் EI ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை EI போட்டேன். இதுதான் ஃபார்முலா. நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா கூட நீங்க இதை சால்வ் பண்ணிக்கலாம். டைரக்டா கூட இதை போடுங்க, இந்த ரெண்டு கூட விட்டுக்கலாம். சரிங்களா? அது உங்களோட இஷ்டம் தான், நீங்க பாத்துக்கோங்க. சரியாமா? ஓகே சார். சரி, அப்ப என்ன ஆகும்? 12 மைனஸ் 10 வந்து 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகும். கரெக்ட்டுங்களா? 4. 8 மைனஸ் 10 மைனஸ் 2 வரும். மைனஸ் 2னாலும் 4 தான். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். 20 மைனஸ் 10 20 மைனஸ் 10 வந்து 10, அப்ப 100 ஆகும். 10 ஸ்கொயர் 100. இதே மாதிரி லாஜிக்கா யோசிச்சு போடுறதுன்னு. இங்க 64, இங்க 16, 10 மைனஸ் 10 வந்து 0, 15 மைனஸ் 10 வந்து 5, அப்ப 25 ஆகும். இது ரெண்டையும் பண்ணோம்னா 4 வந்து 16 ஆகும். இது வந்து 1 ஆகும். 4 மைனஸ் 10 வந்து 6 ஸ்கொயர் வந்து 36 ஆகும். சரியாமா? ஓகே சார். இப்போ OI ஸ்கொயர் டிவைட் பை EI. EI யோட வேல்யூ 12 தானே? அப்ப என்ன பண்ணுவீங்க? 4/12. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இது கால்குலேட்டர் போட்டு சொல்றேன். 4/12 என்னடா கிடைக்குது? 4/12. 0.333. 0.33. ஆமா. அடுத்தது 4/12 0.333. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அடுத்தது 100 டிவைட் பை எவ்வளவு? 20. 100 டிவைட் பை 20 ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். 5 ன்னு ஆயிருக்கு. கரெக்டாமா? அடுத்தது 64. கரெக்டாமா? 64 டிவைட் பை 2. 64 டிவைட் பை 2 எவ்வளவு கிடைக்கும்? 32. 32. 16 divided by 14. 16 divided by 14. 1.14. 1.14. 0 divided by anything வந்து 0 தான். அடுத்து 25 minus 10, 15. 25 minus 15. 10. கரெக்ட்டுங்களா? 25 divided by 15. Sorry. 25 divided by 15. 1.66. அடுத்தது யாருமா? 16 divided by 6 மா. 2.66. எவ்வளவுமா? 2.66. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா 1/9 வருது ரகன். 1/9. 0.11. 0.11. அடுத்தது 36 divided by 4 ன்னு வருது. 36 divided by 4 9. ஆமா.
அவ்வளோதான் வேணும். சரிங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்கிறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல சார். ஓகேம்மா. அப்போ இதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆட் பண்ணுமா சார்? ஆமாம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா? ஆக்சுவலாக நான் மாற்றி போட்டுன்னு நினைக்கிறேன். இஐ போட்டுருக்கோம், நான் ஓஐ போட்டுட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? நான் வந்து என்னோட டப் ஆகுதேன்னு பார்த்தேன். ஃபார்முலா டிவைட் பை இஐ தானே இது. எல்லாத்தையும் ஓஐ ஆமா சார். இருக்கு, அதுதான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்குது, சாரி. டிவைட் பை இஐ நான் ஓஐ வச்சு போட்டுருக்கிறேன். அதாவது எல்லாத்தையும் இது 10ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்ண வர்ற ஆன்சர் எல்லாத்தையும் 10ஆல டிவைட் பண்ண அவ்வளோதான். அப்போ நம்ம ஈஸி தான். 0.4 0.4 அடுத்தது 10 6.4 1.6 0 2.5 1.6 0.1 3.6 அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக வரதை நம்ம போய் கஷ்டப்பட்டு போட்டுக்கிறோம். நான் இஐக்கு வேற ஓஇ போட்டேன். இஐங்கிறது இந்த வேல்யூ எல்லாமே 10, அதனால அதை டிவைட் பண்ணி போட்டுக்கணும். சரியாம்மா? சரி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். 26.6. 26.6 ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்மளுடைய ஓகே சார். கை ஸ்கொயரோட வேல்யூ. கை ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? சம்மேஷன் ஓஐ மைனஸ் இஐ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இஐ, நாட் ஃபார் ஓஐ, இஐ. சரியாம்மா? அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய எதனோட வேல்யூ? தட் மீன்ஸ் கால்குலேட்டர் வேல்யூ. இப்போ டேபிள் வேல்யூ வேணும். மேபி டேபிள் வேல்யூ இந்த ப்ராடக்ட் கொடுத்துக்கிறாங்கன்னா பாருங்க, ஒரு சில ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. இது டேபிள் வேல்யூ கொடுக்கல. அப்போ டேபிள் வேல்யூ நாம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு ஃபார்முலா கொடுத்தாங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1 கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தா தெரியும். நம்ம டேபிள் வேல்யூ பார்க்கணும். n-1 இங்க எத்தனை n இருக்குது? F-லயே கொடுத்திருந்தாங்க சார். இல்ல டி டெஸ்ட்லயும் n-1 ஆ ஆ n-1 எல்லாத்துக்கும் n-1 வராது. ஒரு சிலத்துக்கு n-1 வரும், நான் மாத்தி வரும். அது ப்ராப்ளம் போட போட நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். சார் கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு டேபிள் கொடுத்துக்கிறாங்க. அப்போ n-1 இங்க எத்தனை n இருந்தது? 10ஆ? ஆமா சார். அப்போ 10 என்ன இருந்ததுன்னா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டேபிள் வேல்யூ போய் பார்க்கணும். 10-1 வந்து 9. அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம 5% தான் போய் எடுத்துக்குவோம். 5%ன்னு 0.05ன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ இது இதனோடது, இது இதனோடது, இது இதனோடது மாற்றி வந்துட்டு போகிறது உங்கள் காலத்தில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் அனுப்புகிற டேபிள் தான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். மாற்றி வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ 9ஓட வேல்யூ எவ்வளோ வருது பாருங்க. 23.589. எவ்வளோப்பா? 23.589. 93 இதுதானே வருது. நான் இன்செர்ட் பண்ணது காலம் தெரியுதா? இதுதானே வருது. 5% 5% இதுதானே எடுப்பேன். ஒரே நிமிஷம் சார், டேபிள் பார்த்துட்டு இருக்கேன் சார். n-1 n-1 10-1 10-1 9. சார் எங்க சார் அனுப்பிச்ச டேபிள் வேற மாதிரி இருந்தது. நீ தானே அனுப்பிக்கிற. இது உன்னோட டேபிள் தான். இது நீ அனுப்புனது இல்லையா? ஏன் இல்ல சார், சைஸ் ஸ்கொயர் சார் அனுப்புனது வேற மாதிரி இருந்தது. இல்லையே, நீ அனுப்புன பிடிஎஃப் தானே இது? இல்லையா, நீ அனுப்புன பிடிஎஃப் இல்லையா இது? இல்ல சார். சரி, நீ அனுப்புனது அப்படியே ஷேர் பண்றியா? எங்க இருக்குது நீ அனுப்புனது? சரி, அப்படி போட்டோ எடுத்து அனுப்புடாங்கன்னு அதுல இருந்து நான் பார்த்து சொல்லிடுறேன். போட்டோ எடுத்து அனுப்பு, அப்படி ஷேர் பண்ணிடுறேன். இல்லைன்னா இன்னொரு மெட்டீரியல் கூட நீங்க அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த பிடிஎஃப் மெட்டீரியல் அனுப்பிடுங்க. நேத்து பிடிஎஃப் ஷேர் பண்ணியா? ஆமா சார். ஓ சாரி. நேத்து பிடிஎஃப் ஷேர் பண்ண நான் டவுன்லோட் பண்ணிருப்பேன். இருக்குது இருக்குது சாரி, இருக்குது. உன்னோட மெட்டீரியல் அனுப்பிடுறேன் கண்ணு. ஏன்னா அப்போ அதுல இருந்து எடுத்தா தான் உனக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் பார்த்தேன். கை ஸ்கொயர் எஃப் கை ஸ்கொயர் டேபிள் இருக்குது. ஓகே, ஷேர் பண்றேன், பார்த்துக்கலாம். ஓகேம்மா. ஓகே, இந்த டேபிள் தான் நீங்க சொல்லிக்கிறீங்க கரெக்டா? இதுல 5% யார் எடுப்பீங்க? இவன் எடுப்பீங்க. 5% யார்? இவன் எடுப்பீங்க. இவ கிடையாது. 50 போடுவீங்க, அது கிடையாது. இதுதானே 5% இதுதான் 5% வரும். சரிங்களா? 9 எங்க இருக்குது? இங்க வருது. அப்படியே வந்துட்டீங்கன்னா என்ன இருக்குது? 16.9. 0.05 எடுக்க தேவையில்லையா சார்? இன்னொரு சொல்லுமா? 0.05 எடுக்க தேவையில்லையா சார்? 0.05 யாரை சொல்றீவனையா? இவன் டபுள் 0 இது டபுள் 0 வருதுடா. இது டிவைட் பை 1000 பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து 0.5%.
இப்போ பர்சன்டேஜ்னு என்னன்னு தெரியுது. 5% எப்படி போடுவேன்? 5 டிவைட் பை 100. 5 divided by 100. அப்போ 5 டிவைட் பை 100 என்ன வரும்? 0.5. 0.05 தான். ஆமா, அங்க அது டபுள் ஜீரோ வருதுல்ல. நீ அனுப்புன டேபிள் பாரு, டபுள் ஜீரோ வருது கடைசி இது. ஆமா சார், ஆமா. நீ மாத்தி எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்ட்டுங்களா? சார் இல்ல, நீங்க மாத்தி எடுத்துட்டியான்னு கேட்டேன்டா கண்ணு. ஆமா சார். அதான் உனக்கு கடைசியா ஒண்ணு பாத்தீங்கன்னா 0.005 வருது. பட் 5%ங்கிறது வந்து 5 by 100. அப்ப எத்தனை ஜீரோ வரும்? 0.5னா 10. அப்ப 0.05. இதுதான் வந்து 5%ஓட வேல்யூ. அப்போ 5% இதுதான் எடுக்கணும் தவிர இந்த கடைசி காலத்துல உங்க டேபிள் வந்து கடைசி காலத்துல எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே சார். அப்ப கன்க்ளூஷன் எழுதிருங்க. இது வந்து 9 degrees ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் நம்ம கை ஸ்கொயர் எழுது. அப்ப கை ஸ்கொயரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.059 that is equal to 16.919 வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்மளுக்கு கால்குலேட்டர் வேல்யூ 26.6 வருது. அப்போ 26.6 less than 16.919 is not satisfied. satisfy ஆகல. அப்ப satisfy ஆகலன்னா என்னது? கட்சினா rejected. கரெக்டாமா? சொல்றேன் கண்ணு? ஓகே சார். அப்ப கட்சினா அக்செப்டடா ரிஜெக்டட்னா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு ரிஜெக்டட் ஆகுது. சரிங்களா? ஓகே சார். எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுமா, நம்ம பார்க்கலாம். இல்ல சார். நீங்க மாடல் 6ஓட மெட்டீரியல் அனுப்பிட்டீங்களாமா? எல்லா மாடலுக்கும் ஜிப் ஃபைல் மாதிரி அனுப்பிச்சேன் சார். அப்ப உன்னோட இருந்து எடுத்து நடத்துறேன் நீ இல்லையா? நான் அதான் பார்த்தேன். உன்னோட ஃபைல் ஜிப் ஃபைல் இருந்து எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன். அப்ப அந்த ஜிப் ஃபைல் நீ அனுப்பிக்கிற இதுல வந்து மெட்டீரியல் இருக்குது. நான் வேற யாராச்சும் எடுத்துட்டேன்னு நினைச்சு ஒன்னு எடுத்துக்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, கண்டினியூ பண்ணி பார்த்தலாமா? சரி, நார்மலா இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். எந்த டிஸ்ட்ரிபியூஷனும் மென்ஷன் பண்ணாத வரைக்கும். சப்போஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதை தான் எடுத்து போடணும். இங்க எது மென்ஷன் பண்ணல. சரிங்களா? அதனால இதே டைப் ஆஃப் இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதே டைப் ஆஃப் ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு அப்புறம் பைனாமியல் பாய்சன் வந்து எப்படி வராங்கன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதுல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. பைனாமியலோ பாய்சனோ மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். கரெக்டாமா? ஓகே சார். அப்ப என்னது? இந்த ஃப்ரீக்வன்சி டைரக்டா கொடுக்கிறது என்னன்னு எடுப்பீங்க? ஃப்ரீக்வன்சி டைரக்டா கொடுக்கிறது பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்போ OI EI எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது மாதிரி டைரக்டா கொடுத்தாங்கன்னா சம்மேஷன் OI டிவைடட் பை எவ்வளவு வேல்யூஸ் வருதோ அதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் வேல்யூ. சரிங்களா? எவ்வளவு வேல்யூஸ் வருது? 1 2 3 அப் டு 9 னா இங்க 0 இன்க்ளூட் ஆகும். 0 இன்க்ளூட் ஆகும்னா 10 வரும். அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடக்குது. அப்ப என்னது? 1026 1107 997 966 நினைக்கிறேன். 966 1075 933 1107 972 964 853. இதுதான் நம்மளுடைய OIயோட வேல்யூ. சரிங்களா? அப்ப இது சம்மேஷன் நம்மளுக்கு EI கிடைச்சிரும். நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இதை சம்மேஷன் பண்ணிட்டு டிவைட் பை 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு EI கிடைச்சிடும். அப்ப இந்த EI எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிட்டு இப்போ போட்ட கால்குலேஷன் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்க. இதோட சம்மேஷன் என்ன வருது இருக்குன்னு சார் எதோட சார் இல்ல இப்போ போட்டல ப்ரீவியஸ் ப்ரோட என்னோட சம்மேஷன் போடு, இதோட சம்மேஷன் போடலாம். அதுதான் இப்போ OIயோட சம்மேஷன் எவ்வளவு வரும்னு கேட்டேன். 997 plus 966 plus 998 plus 224 10,000. 10,000 divided by 10 1000 அப்ப எல்லாத்துக்கும் 1000 போடுங்க. இங்க எது ப்ராபபிலிட்டியோட டிஸ்ட்ரிபியூஷன் மென்ஷன் பண்ண வரைக்கும் இந்த 10 வேல்யூக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்? 1000 தான் மென்ஷன் பண்ண போறோம். சரியாமா? ஓகே சார். அப்ப அடுத்த ஒர்க்ல உனக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். டிவைடட் பை OI minus EI OI minus EI OI minus EI தி ஹோல் ஸ்கொயர். டைரக்டா ஸ்கொயர் போடுறது தேவையில்லாத நம்ம நிறைய ஒர்க் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பண்ண வேண்டாம். இல்ல டைரக்டா உனக்கு இந்த ஸ்டெப்பே போடணும்னா இந்த ஸ்டெப் கடைசி ஸ்டெப் கூட போட்டுக்கோ. இது ரெண்டு காலம் கூட தேவையில்லை. சரிங்களா? என்ன கால்குலேட்டர் தான் யூஸ் பண்றீங்க, கடகடன்னு போட்டுடலாம். சரியாமா?
Okay, sir. 0.6. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கா? 0.67. ஆமா சார் 0.67. ஆ 11.49. ம் 0.0009. கடைசிக்கா? தேர்டுக்கா? 0.00 09. 0 எது இல்லையா அதுக்கு மேல? 9. 9ஆ? 9. ஆ ஆ Yes, ஆ sir. 1.15. 1.15 5.62. 5.62 0.049. 0.0 பாயிண்டா? 0 பாயிண்ட் 0.049. ஆ 11.44. 0.78. 1.29. 1.49 ஆமா? 21.60. அடா ஸ்கொயர் போடலையா? ஸ்கொயர் போட்டு தானே போடுறீங்க எல்லாத்துக்கும்? ஆமா சார். சொல்லுங்க 21.69ஆ? ஆமா சார். 609 or 69? சார் 853. 609. ம். சார் அது 0.09 நினைக்கிறேன் சார். 9/1000. எதுக்குமா? 0.009. எதுக்கு? 997 சார். 0.009 இல்ல சார். 0.009. ஓகேவா? ஓகே சார். 3 டெசிமல் வரணும் சொல்றியா? 3 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டுனா ஆமா சார். 9 அப்ப 9 பைனா 3 டெசிமல் வரும். ம். Okay, 0.09. $44.28 sir. 44.28ங்களா? 58.542ன்னு வருது. ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிக்குதாம்மா? ஆட் பண்ணது கரெக்டா போட்டுருக்கீங்களா? செக் பண்ணிக்கலாமா? 58.542ன்னு வருது. ஓகே செக் பண்ணிக்கலாமாம்மா? Yes, sir. சார் 1 2 ஓகே. அது அப்படியே டைரக்டாவே போடுறது தான். ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 1026 minus 1000 divided by squared divided by 1000. Sir. என்னம்மா? Sir? சொல்றாங்க என்னமோ மிஸ்டேக் வருது. 8.546 என்னமோ வந்துடுறாங்கன்னு. அதான் கேட்குறேன். டோட்டல் நீ 46 பாயிண்ட் சம்திங் சொன்னீங்க. அதான் பார்த்தேன். எங்க டவுட் இருக்குது, மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்தேன். ஓ அதான் சார் வந்தது. அப்படியா? இங்க Point. வேல்யூ வருது, அதான் பார்த்தேன். Mm, 1.15 plus 0. நான் போட்ட வேல்யூக்கு அதான் சார் வருது. மறுபடியும் போடவா சார்? நான் நானே செக் பண்றேன்டா. இல்லைன்னா நீ செக் பண்ணிக்கோ, அது தப்பு கிடையாது. பார்த்துக்கலாம். ஓகே சார்.
இது வந்து 11.449 வருது. 1.49 போட்டுருக்கு பாரு. இதுதான் மிஸ்டேக் ஆகுது. மத்தபடி கரெக்டா வந்திருக்கு. இது பாருங்க 11.49 வந்திருக்கு. செகண்ட் வேல்யூ. Okay, sir. செக் பண்ணிக்கோ. 11.49 வருது. 7. Sir, சொல்லுமா. 11.449. அடுத்தது நீ கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற என்னாச்சு? இதுல ஒரு 10 ஆட் ஆயிடுச்சா? வேற என்னாச்சு? இதே மாதிரி செக் பண்ண Sir, முடியுமா? வாய்ஸ் கேக்குதாம்மா? ஏன் என்னாச்சு? அதான் கேக்குறேன். சரி, கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோ. 58.546 வருது. கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோ. சரிங்களா? நான் இங்க மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டேன். ஆல்ரெடி 46 பாயிண்ட் சம்திங் சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா 58 பாயிண்ட் சம்திங் வரும். மேபி எல்லாத்துக்கும் நீ 3 டெசிமல் போட்டிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 3 டெசிமல் போட்டிருந்தீங்கன்னா உனக்கு இந்த ஆன்சர் வரும். இது ஒன்று தான் மிஸ்டேக் நினைக்கிறேன். ஏன்னா 46 இது 57 பாயிண்ட் சம்திங் வந்துருச்சு. அப்ப எல்லாத்துக்கும் 3 டெசிமல் வச்சு போட்டு பாரு. 3 டெசிமல் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா மேபி என்ன வேல்யூ வருதுன்னு சும்மா சாம்பிளுக்கு சொல்றேன். 3 டெசிமல் எல்லாத்துக்கும் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா 58 கிராஸ் ஆகும் பார்த்துக்கோ. சரியாம்மா? ஆல்ரெடி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமோட வேல்யூ தெரியுது. நம்ம டோட்டலா 10 இஸ் தான் சார் வருது. ஆட் பண்ணா 54.347 வருது சார். 54.37 வருதா? ஆமா சார். எனக்கு 58 வரும். அப்ப இன்னொரு நம்பர் ஏதோ மிஸ்டேக் ஆயிருந்தா இதே மாதிரி இன்னொரு நம்பர் மிஸ்டேக் ஆயிருக்கும். கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோ. ஆன்சர் 58.5 ஆல்ரெடி நீங்க ஆன்சர் பிடிஎஃப் தான் இருக்குது. 58 தான் வருது. மேபி அந்த 3 டெசிமல் என்னன்னு செக் பண்ணிட்டு இன்னொரு இந்த மாதிரி வேல்யூஸ் இன்னொரு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோ. இல்ல கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாமா இல்ல பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன் சார். ஓகே. அப்ப டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வருதுன்னா n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்ப 9 தான். 9க்கு தான் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. 0.059 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமோட டேபிள் வேல்யூ என்ன? டேபிள் வேல்யூ 16.916 என்னமோ பார்த்தோம்ல ப்ரீவியஸ் ப்ராடக்ட்டுக்கு. 61. ஓகே. 919 வருது. நான் 6 போட்டுக்கிறேன். 919 சரிங்களா? அப்ப இது கால்குலேட்டர் வேல்யூ, இது டேபிள் வேல்யூ. அப்ப ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஆகுதா? அப்ப என்னாச்சு? கட்ச் நாட் எடுக்கிறீங்க. கட்ச் நாட் வந்து நாட் சாட்டிஸ்ஃபை. சரியாம்மா? ஓகே சார். கட்ச் நாட் இஸ் ரிஜெக்டட். அப்ப இங்க கட்ச் நாட் டிஃபைன் பண்ண முடியறப்ப கட்ச் நாட் டிஃபைன் பண்ணீங்க. கட்ச் நாட் என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? இங்க டிஜிட்டல்னு என்னமோ சொல்லிக்கிறாங்க. வெதர் த அக்கரன்ஸ் த டிஜிட் இஸ் டிக்ஷனரி இஸ் ஈக்குவல் அட் த 5% வச்சுக்கோங்க. சாரி ஈக்குவல் மட்டும் இதோட மென்ஷன் பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? அவன் கொஸ்டின் என்ன கேக்குறானோ அதை வந்து நீங்க கட்ச் நாட்டா டிஃபைன் பண்ணுங்க கை ஸ்கொயருக்கு. சரிங்களா? ஓகே சார். சரி, ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். சரி, இப்ப பைனாபிள் பைசான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தலாம். இது கேட்டுட்டு இதை கேக்குறாங்க. இது எப்படி நம்ம போடுறது? இது வந்து அது நம்ம ஏற்கனவே போட்டோம்ல சார். என்னம்மா? ஏற்கனவே போட்டிருக்கோம்ல சார். ஃபிட்டிங் ஆஃப் பைனோமியல். பிட்டிங் த கைபானில். வெரி குட் வெரி குட். ஆல்ரெடி போட்டுக்கிறோம். இது பிட்டிங் த பைனாபிள் டிஸ்ட்ரிபியூஷன் போடுவீல, அதுதான் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இது வந்து அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி. நீங்க பிட்டிங் த பைனாபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி போட்டுக்கிறோம்ல. வெரி குட் வெரி குட். அப்ப அந்த ஐடியா வச்சு இது வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு வரும்னு சொல்லுமா? ஒரே நிமிஷம் சார். அது இப்ப ஃபார்முலா வந்துட்டா. ஃபார்முலா பெருசா பார்க்க தேவையில்லை. நம்ம ஈஸி தான். பைனாபிள் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்ன? P of x equal to NCX P power x Q power n minus x. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதுக்கு மீன் கண்டிப்பா வேணும். மீனோட ஃபார்முலா என்னன்னா NP. இப்ப மெயினா என்னன்னா என்னோட வேல்யூ தெரியும். இந்த 0 கவுண்ட் பண்ண மாட்டீங்க. 1 2 3 4 வேல்யூ 5 வேல்யூஸ் இருக்குது. அப்ப அதான் n வேல்யூ. இந்த 0 மேக்ஸிமம் கவுண்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா n வந்து 0 எடுத்தீங்கன்னா 5 வேல்யூஸ். அப்ப n வந்து 5 வேல்யூஸ் இங்க மென்ஷன் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஆல்சோ மீன் எப்படி கண்டுபிடிக்கணும்? இது எல்லாத்தையும் சம் பண்ணி ஆட் பண்ணி டிவைட் பண்றதா மீனோட ஃபார்முலா. சரியாமா? ஓகே சார். மீனோட ஃபார்முலா அதே மாதிரி நாம x கண்டுபிடிச்சு x f fx மீனோட ஃபார்முலா சம்மேஷன் fx டிவைடட் பை சம்மேஷன் f. கரெக்ட்டாமா? ஆமா சார். அவ்வளவுதான். இது போடுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது முடிங்க. அதுக்கு அப்புறம் நம்ம p இதுல இருந்து p கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி q இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அதுல இருந்து 1 பை 1 நம்ம போடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிங்க. மீன் தான் வந்து நமக்கு வேணும். மீன் போட்டீங்கன்னா அடுத்து போடலாம். இப்போ 0 1 2 3 099 f of x. இல்ல ஒரு நிமிஷம். 4
முடிச்சிடறேன் ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன் 19 99 197 198 105 22 எப்எக்ஸ் வந்து 0 நீ சொன்னது கரெக்ட் தான் 99 இது எவ்வளவு கிடைக்குது 394 690 594 இது வந்து 105 இது 105 420 112 இதனோட டோட்டல் கண்டுபிடிச்சு இப்ப மீன் கண்டுபிடிச்சோம் இது ரெண்டோட டோட்டல் மட்டும் சொல்றது 19 plus 19 plus 197 plus 119 640 sir 640 இதனோட டோட்டல் இதனோட டோட்டல் 640 இதனோடதா அதோட சார் f ஓட வேல்யூ அத fங்கிறது கேபிட்டல் n ஓட வேல்யூ சரிங்களா 99 plus 94 plus 594 plus 420 plus 115 1617 sir 1617 sir அப்ப 64 போட்டா எவ்வளவு கிடைக்கும் 1617 divided by 640 சார் நம்ம f ஓட வேல்யூ டிவைடட் பை x தான சார் நம்ம பண்ணனும் டிவைட் பை கேபிட்டல் என்றா ஏன் மறந்துட்டீங்களா டிவைட் பை கேபிட்டல் n தான வரும் நீங்க மேல ஃபார்முலா டிவைடட் பை சம்மேஷன் இல்ல நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வென்சி டிவைட் பை n தான் போடணும் மறந்துடாதீங்க சரியா ஓகே சார் 2.52 sir 2.52 சரி ஓகே அப்ப x பார் ஈக்குவல் என்னது np கரெக்ட்டாமா ஆமா சார் அப்ப இதுல இருந்து p எவ்வளவு என்னோட வேல்யூ p ஓட வேல்யூ n வேல்யூ 5 எடுக்க சொல்லி 6 எடுக்க கூடாது 5 ன்னு எடுக்க சொல்லிக்கிறேன் கரெக்ட்டுங்களா ஆமா சார் சரி அப்ப என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் p equal to x bar divided by n that is equal to 2.52 divided by 5 அப்ப p equal to எவ்வளவு கிடைக்குது இதையும் டிவைட் பண்ணீங்கன்னா மேபி 0.5 504 ன்னு வரும் 504 வந்து 0.504 சரி அப்ப q equal to என்னது 1 minus p அப்ப 1 minus 0.5 சரிங்களா அப்ப எல்லா வேல்யூ தெரிஞ்சிச்சுங்களா இத பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னோட ரேஞ்ச் எங்க இருந்து போகுது என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஏன்னா n வேல்யூ ஏன் 0 எடுக்குன்னு தெரியுதா n வந்து எப்பவுமே 0 ஆகாது இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் n 0 போட்டா என்னது does not exist ன்னு அர்த்தம் அதனால வந்து என்னோட வேல்யூ 0 எடுக்க மாட்டாங்க சரிங்களா அப்ப என்னோட ரேஞ்ச் எது வரைக்கும் கிடைக்கிற வேல்யூனா 5 வேல்யூ x ஓட வேல்யூ என்ன x வேணா நம்ம 0 ல இருந்து எடுத்துக்கலாம் x 0 to 5 வரைக்கும் போட்டுக்கலாம் சரியாமா ஓகே சார் n ஏன் 0 கவுண்ட் பண்ண மாட்டாங்க n வந்து 0 வரது என்ன does not exist ஆகும் அதனால n வந்து 0 எப்பவும் கவுண்ட் பண்ண மாட்டாங்க அத கொஞ்சம் பாத்துக்கங்க ஏன் n வந்து 0 கவுண்ட் பண்ணல அப்ப டோட்டலா கவுண்ட் பண்ணா 6 வரும்ல ஏன் இத கவுண்ட் பண்ணலினா இங்க n வந்து 0 போட்டுட்டீங்க does not exist வரும் அதனால 0 கவுண்ட் பண்ண மாட்டாங்க பாத்துக்கங்க ஓகே சார் சரி இப்போ என்ன வேணும் நமக்கு ஃபார்முலா n கேபிட்டல் n இன்டு p of x கேபிட்டல் n ஓட வேல்யூ எவ்வளவு 640 ன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா 640 640 into p of x என்னது x equal to 0 அப்ப x equal to 0 போட்டா என்ன வேல்யூ கிடைக்கும் 500 1 0.5 பவர் 1 வந்து 1 into q ஓட வேல்யூ 0.5 பவர் என்ன n ஓட வேல்யூ என்ன என்னோட வேல்யூ 5 minus x ஓட வேல்யூ 0 0.5 whole power 5 மா 0.5 whole power 5 ஓட வேல்யூ என்ன போட்டு சொல்றாங்க 0.031 கரெக்ட்டா பண்ணுமா ஆமா சார் 0.031 இன்னும் ரெண்டு மூணு டெசிமல் சொல்லிருங்க 0.0312 5 போட்டியா 5 போட்டா 1/32 1 ஓகே 0 ஓகே அது ஃபுல்லா போட்டுருங்க 0.3125 கரெக்ட்டாமா ஆமா சார் டவுட் இருந்தா சொல்றேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இல்ல சார்
அப்ப இன்ட்டு n 640 கரெக்ட்டுங்களா? இன்ட்டு n 640. அப்ப 640 இன்ட்டு திஸ் வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? இன்ட்டு 640 இல்ல கேபிட்டல் N இருக்குல்ல கேபிட்டல் N ஓட வேல்யூ 640. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 15.96. 20 வருது பாரு செக் பண்ணி பாரு எக்ஸாக்ட்டா 20 ன்னு வரும். ஆமா சார் 20 வரும். ஆமா சார். அப்ப எல்லாத்துக்கும் என்ன பண்றீங்க? 640 இன்ட்டு இப்ப n x வேல்யூ என்ன 0 போட்டீங்களா x ஓட வேல்யூ என்ன அடுத்து 1 போடுவீங்க. 1 எடுத்துட்டு இங்கேயும் 1 எடுத்துட்டு அப்ப 1 ன்னு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? இங்க 1 ஆகும். இது 0.5 ஹோல் பவர் 1. அப்ப இது 0.5 ஹோல் பவர் 5 தான். 1 ன்னு எடுத்தா 5 ஆயிடும். அப்போ 5 இன்ட்டு திஸ் வேல்யூ கரெக்ட்டுங்களா? 5 இன்ட்டு திஸ் வேல்யூ போடுங்க. 0.03125. கரெக்டாமா? இல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்ன வேல்யூ வரும் பார்த்து சொன்னீங்கன்னா முடிஞ்சது ப்ராப்ளம். 100. 20 into 5 வந்து 100 ஆல்ரெடி இது போட்டோம் 20 into 100 20 into 5 வந்து 100 தான் அப்ப 100 இஸ் கரெக்ட் ஆன்சர் வெரி குட். ஸோ அடுத்தது என்ன x equal to 2 போடுவீங்க 2 போட்ட என்ன ஆகும் எனி ஐடியா 5c2 10 p of 5c2 p of அதான் இந்த 2 போட்ட இந்த இடத்துல என்ன ஆகும் 10 ன்னு ஆகும் கரெக்ட்டுங்களா? அப்ப இன்டு 10 போட்டீங்கன்னா இது மல்டிப்ளை பண்ணா 20 தெரியும். அப்ப 20 into 10 வந்து 200 தெரியும் கரெக்ட்டுங்களா? இந்த வேல்யூ ரிப்பீட்டட். அப்ப நமக்கு என்னன்னா இந்த வேல்யூ மட்டும் பாருங்க இந்த இடத்துல 1 இந்த இடத்துல 5 இந்த இடத்துல 10 அடுத்து இந்த இடத்துல என்ன வந்து நீங்க செக் பண்ணா ஈஸியா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த வேல்யூல ரிப்பீட்டட் வேல்யூ தான் கரெக்ட்டுங்களா? அப்ப x equal to 3 போடுங்க. x equal to 3 போட்டா என்ன கிடைக்கும்? 10 தான் வரும். 10 வரும். ஆமா சார். அப்ப again 200 கிடைக்கும். ஈஸியா இது ஷார்ட்கட்டா நான் வச்சுக்குவியா? ஓகே சார். அப்ப என்ன இதே வேல்யூ இன்டு இங்க என்ன கிடைக்கும் 4 போடுங்க 4 போட்டா 5 ன்னு ஆகும் கரெக்ட்டுங்களா? அப்ப ஈக்குவல் again 100 வரும் கரெக்ட்டாமா? ஆமா சார். அடுத்து 5 வரும் சார். 5 போட்டா 1 இங்க இருக்கிறது 1 வந்துரும் கரெக்ட்டுங்களா? ஏன்னா 5c5 னா 1 ன்னு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். 5c5 ஆ இருந்தாலும் சரி 5c0 ஆ இருந்தாலும் சரி ஆன்சர் 1 தான். அப்ப ஆன்சர் எங்க வரும் 20 ன்னு வரும் கரெக்ட்டாமா? ஆமா சார். சூப்பர். இதுதான் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இதுதான் இது இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சோம். 600 640 இந்த frequency பாத்தீங்கன்னா அப்சர்வ் frequency இப்ப கண்டுபிடிச்சு பாத்தீங்களா இந்த frequency படி எக்ஸ்பெக்டட் frequency புரியுங்களா? ஓகே சார். அப்ப இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் கை ஸ்கொயர் டெஸ்ட் போட போறோம். இந்த frequencyயும் இங்க வர frequency இருக்குது பாத்தீங்களா இந்த frequency வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் கை ஸ்கொயர் டெஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஓகே சார். இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல சார். சரி. அப்ப இத வச்சு வேல்யூ மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க கீழ என்ட்ரி பண்ணதுக்கு வேணும். நான் கீழ போயிட்டு எனக்கு தெரியாது. இத மட்டும் என்ட்ரி பண்ணதுக்கு வேணும். கொஞ்சம் பார்த்து சொல்றேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டியா? கீழ போட்டுடா. கீழ போனா கால்குலேஷன் வேணும். கொஞ்சம் பார்த்துக்க இன்னொரு கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க நான் கீழ போயிட்டேன். சொல்லுமா? ஓகே. OI EI OI minus EI whole square நான் ஒரே கால்குலேஷன் எழுதுறேன். திரும்ப போட்டுருப்பேனான்ட்டு EI. சரியாமா? OI வேணும்னு 90 இது வேணா நான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எழுதிக்கிறேன் 100 200 200 100 again 20 வந்தது. இதுக்கு மட்டும் வேல்யூ என்னன்னு தெரியல. நீ சொன்னீங்க போட்டுறலாம். 19 19 ஒரு 99 197 198 105 22 ஓகே சூப்பர். அப்ப இந்த கால்குலேஷன் டைரக்டா கால்குலேட்டர் போட்டுருவியா இல்ல அந்த செப்பரேட்டா போடலாமா? கால்குலேட்டர் டைரக்டா போடலாம்ல? ஒரே டைம் செட் பண்ணிட்டு வேல்யூ மட்டும் மாத்திக்க. ஒரே டைம் செட் பண்ணிட்டு வேல்யூ மட்டும் மாத்திக்கிட்டாங்க. ஓகே சார். சார் சொல்லுமா வேல்யூ என்ன? நீ போடலையே நீ நான் போட்டு சொல்லிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். இது என்ன கிடைக்கும் 19 minus 20 whole square divided by 20 என்ன வேல்யூ? அடுத்தது 0.05
0.05. அடுத்தது 90 minus 100 whole squared divided by 100. 0.01. 0.01. அடுத்தது அடுத்தது 0.09. 0.09. அடுத்த வேல்யூ என்ன வரும் இங்க? சார் அது 100. 200. ஆமா ஆமா நானே பார்த்துட்டு எப்பறம் 9 வருது மொத்த. சாரி சாரி. அப்ப 9 0.045. ஆமா சார். சாரி. நான் என்னடான்னு பார்த்துட்டு இருந்தேன் நானு. 105 minus 100 whole square divided by 100. 25 னா 0.25. சார் அது 198 minus 200 சார். ஓ 0.0. ஓகே மாத்தி மாத்தி போடுறேன்னு நினைக்கிறேன். நான் காலத்தை கரெக்டா பண்ணுகிறேன். தேங்க்யூ. ஒரே நிமிஷம் ஏறும் 0.0. 1 2 3 4 இப்போ 0.02 சார். ஓகே ஒரே நிமிஷம் 0.04 0.02. 0.002 or 02? 02 தான் சார். 02. ஓகே டாக்டர். அடுத்த இயர் நம்பர் இது 105 minus 100 whole square divided by 100. 0.25. 22 minus 20 whole square divided by 20. 0.2 1.2. 1.2 இருக்கிற வருது. 22 சார். 22 minus 20 whole square. 0.4. 0.2. ஒரே நிமிஷம் சார். 22 minus 20 whole square. 0.2. சரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 0.05 plus 0.05 0.02 plus 0.25 plus 0.2 0.57. 0.57 சரிங்களா? சரி இதுக்கு டிகிரி செப்பரேட் என்ன வரும் தெரியுமா? இதுக்கு டிகிரி செப்பரேட் என்ன சொல்றாங்கன்னா k minus 1 minus அதாவது n எவ்வளவு n minus 2ன்னு போட்டுக்கோங்க அவ்வளவுதான். இதை டிகிரி செப்பரேட்ங்கறாங்க. இப்போ இங்க n வேல்யூ எவ்வளவு? டோட்டல் நம்பர் ஆஃப் 3 6 5 தான் எடுத்துக்கணும். 5 தான் எடுத்துக்கீங்களா 6 எடுத்துக்குவீங்களா? 6 எடுத்துக்குவீங்க. இந்த ஸ்மால் n எடுக்க சொல்ல டோட்டல் வேல்யூஸ் எடுக்க சொல்றான். 6 எடுக்க சொல்றீங்க. அப்ப இது என்ன சொல்றோம்னா k க்கு பதிலா சரி n க்கு பதிலா k ங்கறான். k minus இல்லனா நீங்க நம்பர் ஈஸியா நான் வச்சுக்கிட்டா என்ன பண்றீங்கன்னா n minus 2 நான் வச்சுக்கங்க. அவ்வளவுதான். அதுதான் ஈஸியான வேல்யூ. n minus 2. n minus 2 னா எவ்வளவு? 3 minus 2 n minus சாரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைனாமியல் தானே இது. பாய்சான் நினைக்கிறேன். பாய்சானுக்கு வந்து n minus 1 நான் வச்சுக்கங்க. அப்ப n minus 1 நான் வச்சிட்டீங்கன்னா pi minus 1 equal to 4. சரியாமா? இது மாதிரி நான் வச்சுங்க ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பார்த்தா வேற ஃபார்முலா கொடுத்திருந்தாங்க. k minus 1 minus s ன்னு. அப்ப அது என்ன k னா யாரு s னா யாருன்னு நமக்கு தெரியாம போயிடும். அப்ப இது ஈஸியான ஃபார்முலா. n minus 1 நான் வச்சிட்டீங்க ஈஸியா போயிடும். ஏன்னா n வந்து நம்ம 0 எடுத்துக்க மாட்டோம். அதனால 0 இருக்காது. அப்ப n வேல்யூ 5 ல இருந்து எடுத்துக்கும். அப்ப n minus 1 ன்னு வச்சுக்க இது ஈஸியா இருக்கும். சரியாமா? அப்ப 4 டிகிரிஸ் ஆஃப் எடுத்தோட நம்ம டேபிள் வேல்யூ பார்க்கணும். சரியாடா கண்ணு? புரியுதா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாரு. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பைனாமியல் பிரச்சனை இல்ல. பைனாமியலுக்கு ஆல்ரெடி போட்டதான். பாய்சனுக்கு மாறும். பாய்சனுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடு. சரியாமா? ஓகே சார். 9.48. ஒரே நிமிஷம் பார்த்தலாம். டேபிள் வேல்யூ இங்க இருக்குது. டேபிள் வேல்யூ எத்தனை? 9.488 கரெக்டாமா? 488. கரெக்ட் சார். அவ்வளவுதான். அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்றேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணா எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது பிரச்சனை முடிஞ்சது. அது வேல்யூ கம்மியா இருக்கு சார். அதிகமா இருக்கு சார். சோ அக்செப்ட் அக்செப்டட். கட்சிநாடு என்ன எடுக்கல? கட்சிநாடு நம்பர் டிபெண்ட் பண்ணாமே போறோம். கட்சிநாடு வந்து அவன் என்ன என்ட்ரில கேக்குறானோ அதை நம்ம எடுக்கணும். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியும் அண்ட் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சியும் சம் ஓவர் ஈக்குவல் சொல்லிட்டு எடுக்க போறோம். அப்ப டேபிள் வேல்யூ எவ்வளவு வந்தது? 9.488 வந்தது.
இது வந்து கால்குலேட்டர் வேல்யூ. அப்ப கண்டிப்பா இது என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ஃபோர் கச் நாட் இஸ் அக்செப்டட். கச் நாட் சப்போஸ் டிபெண்ட் பண்ண வரதால ஒரு 2 லைன் இடம் விட்டுருங்க. மேல டாப்ல என்ட்ரி பண்ணிடணும். சரிங்களா? கச் நாட் வந்து அப்சர்வ் ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி மோர் ஓவர் சேம் சொல்லி நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரியாமா? ஓகே சார். சரி, இது இப்ப நம்ம பார்த்தது பைனாமியல் பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பாய்சான். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? அப்ப P of x ஓட ஃபார்முலா எழுதிக்கங்க. P of x equal to என்னது? e பவர் மைனஸ் லாம்டா இன்டு லாம்டா பவர் x டிவைடட் பை என்னது? x எக்ஸ் லாம்டா ஃபேக்டர். ஆமா, லாம்டாங்கிறது என்ன? இங்க மீன். சரிங்களா? லாம்டாங்கிறது என்ன? இங்க மீன். அப்ப லாம்டா கண்டுபிடிச்சா போதும், இதனோட வேல்யூ டோட்டலா காலி பண்ணிடலாம். சரிங்களா? அப்ப லாம்டா ஓகே கண்டுபிடிக்க சார். மீன்னா இங்க ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அப்ப சம்மேஷன் fx டிவைடட் பை எஃப்எக்ஸ் பை என். அவ்வளவுதான். இது ஆல்ரெடி நீங்க போட்ட ஐடியா தான். கடற்கரை போட முடியுமா? 0 1 2 3 4 5. இங்க என்ன கிடைக்கும்? 61 14 10 14 20 ஒரு நிமிஷம் 7 5 3. ஓகேவாமா? இது யாரு? ஓகே சார். இது வந்து x, இது வந்து f. நம்மளுக்கு என்ன வேணும்? ஓகே. மல்டிப்ளை பண்ணி போடணும். fx வேணும். கரெக்ட்டுங்களா? fx போட்டு சம்மேஷன் வேணும். இதனோட சம்மேஷன் வேணும். கடற்கரை நம்ம போட்ட வேலை முடிஞ்சது. சரியாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஓகே சார். 0 ஏரோ மார்க் போடுங்க. மீதியை தப்பா 0 14 20 21 சூப்பரா 20 ஆ 15. ஆ 15. ரெண்டோட சம்மேஷன் சொல்றாங்க. 90. இது 90யா? FFX 90 சார். fx 90யா? ஆமா சார். f 100 சார். 106ஆ? 100 சாரி 100. அப்ப மீனோட வேல்யூ என்ன? லாம்டா வேல்யூ 90 by 100. 0.9. கரெக்ட்டுங்களா? 0.9. ஆமா சார். அப்ப எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு இது என்ன? சேம் ஃபார்முலா. எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னது? n into probability of x. இதுதான் ஃபார்முலா. ஓகே சார். சேம் ஃபார்முலா தான். பட் p of x ஓட ஃபார்முலா இங்க வரும். p of x என்னது இங்க. சரிங்களா? இதான் p of x. அப்ப என்னது x 0 கூட என்ன கிடைக்கும்? e பவர் மைனஸ் 0.9. அப்ப அதனோட வேல்யூ என்ன? ஏன்னா e பவர் 0 e பவர் சாரி லாம்டா பவர் 0 வந்து 1, x பவர் x ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் 1. அப்ப e பவர் மைனஸ் 0.9. அப்ப இதனோட வேல்யூ 1 இன்டு n. என்னோட வேல்யூ சொன்னீங்க 100 சொன்னீங்க. அப்ப இன்டு 100 போடுவோம். கரெக்ட்டுங்களா? அப்ப 100 இன்டு 0. மைனஸ் 0 சாரி e பவர் மைனஸ் 0.9 வரும். கரெக்டாமா? ஆமா சார். சொல்றேன். என்னாச்சு? என்ன ஒரு சொல்றேன். 0.40 into 100. அப்ப 0.40னா 40யா? 40. 40.656. ஓகே. 40.65 னா 41 வச்சுக்கலாமா? ஓகே சார். அப்ராக்ஸிமேட் வேல்யூ வச்சுக்கோங்க. அதாவது அப்ராக்ஸிமேட் வேல்யூனா என்ன சொல்ல வரேன்னா இன்டிஜர் வேல்யூ வச்சுங்க நியர்பை. அப்ப 0.5 வந்து 1 ஆட் பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? நீங்க சொன்னது 40.0619 நீங்க. அப்ப இது வந்து 6ன்னு வருது. அதனால இங்க 1 ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப இங்க 41 நான் வச்சுக்கிட்டேன் அப்ராக்ஸிமேட்டிவா. அப்ப இங்க வந்து நீங்க அப்ராக்ஸிமேட் போடுங்க. அடுத்தது 100 இன்டு இது e பவர் இதுதான். இது என்னது? லாம்டா பவர் 1 வந்து இன்டு 0.9 e பவர் 0.9. இது என்னடா வருதுன்னு இத போட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கால்குலேஷன் 36.59. என்னம்மா? 36.59. 36.59 37 போட்டுட்டேன். சரியாம்மா? ஓகே சார். அடுத்ததுல அடுத்தது 0.9 whole square போடுங்க சார். 0.9 squared into 2 factorial. 2 factorial னா divided by 2 ஆ? divided by 2 வரும். 2 factorial value 2. அப்ப divided by 2 into e power minus 0.9 வரும். 16.46. 16.4 வருது. அதனால 16 பாயிண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். 16 மட்டும் வச்சுக்கிறேன். சரியாமா? அடுத்த வேல்யூ என்ன வரும்? 4.93. 4.93 4.9 அப்ப 5 னு வச்சிட்டேன்.
4 3 1.23 1.23 1 சரியாமா? ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் போடுங்க 1.11 அதான் 1ன்னு வச்சுக்கிட்டேன் சரியாமா? ஓகே சார் எல்லா கால்குலேஷன் முடிஞ்சதா இன்னும் இருக்குதுங்களா? இன்னும் ஒரு வேல்யூ இருக்கு சார் லாஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ 0.20 0.20 சரி 40 0ன்னு வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்ல போகலாம். ஆட் பண்ணா 100 வந்தா கரெக்ட். இல்லைன்னா என்னமோ மிஸ்டேக் பண்ணிக்கணும் அர்த்தம். எல்லாத்தையும் ஆட் பண்ணா நியர்பை 100 வரும். 100 வருது சார் 100 வருது என்னமா 100 தான் சார் வருது கரெக்ட் ஓகே அப்ப கரெக்ட். நம்ம போட்டது கரெக்டா இல்லையான்னா அப்சர்வ் ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவலா இருக்கணும். மாத்தி வந்தா தப்பு. சரிங்களா? ஓகே சார் EI-யோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இது வந்து EI-யோட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க போட்டோம்ல இது வந்து EI, இங்க போட்ட ஃப்ரீக்வன்சி வந்து OI. அப்ப EI, OI தெரிஞ்சிச்சா? அப்ப இத வச்சு நம்ம திரும்ப என்ன பண்ண போறோம்? கை ஸ்கொயர் டெஸ்ட்க்கு போறோம். கை ஸ்கொயர் டெஸ்ட் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப என்னாச்சு? OI, EI டைரக்டா கால்குலேஷன். OI minus EI தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை EI. அவ்வளவுதான் கண்ணு. ஓகேங்களா? ஓகே சார் அப்ப என்னாச்சு 0 போற 61 இதுக்கு கரஸ்பாண்டிங் வந்து 41 14 கரஸ்பாண்டிங் வந்து 37 ஓகே சார் அடுத்தது என்ன வருது 20க்கு கரஸ்பாண்டிங் வந்து 60 அடுத்தது 21க்கு கரஸ்பாண்டிங் வந்து 37க்கு வந்து 5 21க்கு கரஸ்பாண்டிங் 20க்கு போட்டு அடுத்தது எகைன் 20க்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன 20க்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 1 அடுத்தது வந்து 3யா ஓகே தப்பா போடுறோம் கரெக்டா தானே போடுறேன் 5 நம்பர் பாதி வேல்யூ இங்க பாதி வேல்யூ சாரி OI இதுதானே நமக்கு மாத்தி போடுறேன் நம்ம சொல்ல முடியுமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொல்ல முடியுமா நான் இங்க மாத்தி போடுறேன் இந்த வேல்யூ அண்ட் இந்த வேல்யூ இதுதான் கரஸ்பாண்டிங் வேல்யூ சரியாமா அப்ப என்னாச்சு 61 41 14 37 10 16 7 இங்க 7 கரஸ்பாண்டிங் வேல்யூ 5 இருக்குது அடுத்தது 5 கரஸ்பாண்டிங் வேல்யூ 1 இருக்குது 3 0 இருக்குது 3 0 ஓகேவாமா மேக்ஸிமம் கரெக்டா போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ண போறீங்க இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ ஏரோ மார்க் போட்டுக்கிறேன் அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏரோ மார்க் போட்டுருங்க இது கரஸ்பாண்டிங் வேல்யூ இந்த கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்றேன் 61 minus 41 whole square divided by 41 எவ்வளோடா அப்படியே கணக்கு போட முடியுமா வாய்ஸ் மட்டும் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உன்னோட வாய்ஸ் சைடு விளையாடாங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருறா Uh, 9.76 sir. First one 9.76 அடுத்தது 14.30 sir. 14.30 அடுத்தது 2.20 sir. 2.20 அடுத்ததுமா 13.5 13 13.5 ஆமா சார் அவ்வளவு வருது என்ன 0 பாயிண்ட் சம்திங் எப்படி போடுறீங்க தெரியுதாடா தெரியுது சார் இந்த OE minus ஆமா expected 1 2 3 4 1 2 3 4 அப்ப இந்த வேல்யூ இன்னொரு செக் பண்ணி பாரு எவ்வளவு வருதுன்னு நம்ம தப்பான மாதிரி இருக்குது பாரு 7 minus 5 7 minus 5 வந்து 2 அப்ப 2 ஸ்கொயர் வந்து 4 அப்ப 4 divided by 5 4 divided by 5 எவ்வளவு வரும் 0.8 4 divided by 5 வந்து 0.8 தான வருது இன்னொரு செக் பண்ணிக்கறியா இல்ல First one 9.76 sir. ஒரு நிமிஷம் நானே செக் பண்ணிக்கிறேன்
ம். சொல்றேன் அடுத்தது. Second one 14.29. 14.29 அது கரெக்டா தப்பா? Calculate. அது ஓகே கரெக்ட். அடுத்தது 3.6 இருக்கு சார். அடுத்தது 3.6 வருதா? ஒரே நிமிஷம் சார். Divided by 16 சார். டிவைட் பை 16 ஆமா. 10 minus 2.25. 2.25 வருது சார். 2.25 ஓகே. அடுத்தது 0.8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். 0.2. ஓகே சார். அடுத்து 3 இது போட முடியாது. இது வந்து டிவைட் பை 0 வரும். இது போட முடியாது. அது டாட் டேஷ் போட்டுங்க. அடுத்து 5 minus 4. 5 minus 1 வந்து 4 வரும். 5 minus 1 வந்து 4னா 16 ஆயிரும். கரெக்டாமா? அப்ப இது 16 ஆயிரும். கரெக்டாமா? அப்ப கடைசி வேல்யூ 3 minus 0 3. பட் டிவைட் பை 3 போட்டா நமக்கு ஆன்சர் வராது. அதனால அதை நீங்க விட்டுக்கலாம். சரிங்களா? அதை வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. சரி இதை மட்டும் அடுத்து 16 போட்டாங்க சார். என்னமா? 16 போட தேவையில்லையா சார்? ஆமா அது போட முடியாது. 0 வருது இல்ல. 27.11. 27.11 வருதா? ஒரு நிமிஷம் ஏதோ மிஸ்டேக் ஆன மாதிரி தான். சாரி, அந்த கடைசி வேல்யூ வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிறோம். கடைசி வேல்யூ 0 போடக்கூடாதுல்ல. அது என்ன ஆச்சுன்னா இன்ட்டு 10 100 இல்ல. அப்ப இன்ட்டு 100 போட்டா எவ்வளவு வரும் பாருங்க. இந்த கடைசி வேல்யூ மட்டும் இன்னொரு கால்குலேஷன் போடு. கடைசி வேல்யூ மட்டும் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறோம். கடைசி வேல்யூ என்ன நடந்திருக்குன்னா அதான் வந்து 0 தான் வருது கடைசி வேல்யூ. 100 இன்ட்டு இல்ல 100 இன்ட்டு அதனோட வேல்யூ. இதனோட வேல்யூ என்ன? இது 0 வந்திருக்காது இல்ல. என்ன எக்ஸ் வேல்யூ என்ன? 5 எக்ஸ் வேல்யூ பாருங்க 5. சரிங்களா? அப்ப e பவர் -0.9 into 0.9 whole power 5 divided by 5 factorial. Divided by 5 factorial. இது approximate value என்ன வருது சொல்றது? Zero point 20. 0.20 அத 0 போட்டுக்கிறோம். சரி அப்ப கடைசி வேல்யூ போடாது. கடைசி வேல்யூ போட்டா நமக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ கீழ வருது. எக்ஸ்பெக்டட் வேல்யூ கீழ வந்தா உங்களுக்கு வந்து இதாயிரும். சரிங்களா? அப்ப கடைசி வேல்யூ போட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிடும். போட முடியாது. சரி அப்புறம் என்ன இந்த அப்படி சொல்லிட்டு வருது? ஆட் பண்ண எவ்வளவு சொன்னீங்க? சம்திங் சொன்னீங்க. எவ்வளவு வருது? என்ன சார்? இது ஆட் பண்ண எவ்வளவு வருதுன்னா இது ஆட் பண்ணு. இது 24 30 பாயிண்ட் சம்திங் இது 16 இருக்குல்ல. இது ரெண்டே ஆட் பண்ணா உனக்கு என்ன வருது? 30 வரல? 2.20 plus 27.06. இது 16 இது 16 இது 14 கரெக்டா? இது ரெண்டுமே ஆட் பண்ணா 30 ஆயிருது பாரு. இது ரெண்டே ஆட் பண்ணா 30 ஆயிருது. அப்ப 39 40க்கு மேல வருது பாரு. 41 பாயிண்ட் சம்திங் என்னமோ வருது பாரு. இப்போ கடைசி 16 ஆட் பண்ணுங்க சார். ஆமா இது மட்டும் இல்லங்க பாரு. இந்த டேர்ம் மட்டும் இல்ல. இந்த கடைசி தானே 0 இருக்குது. இந்த கடைசி டேர்ம் 0 மட்டும் இல்ல. 43.06. 43.06 வருது. சரிங்களா? இதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னா k-2 அல்லது n-1 வச்சுக்கலாம். நீ 0 விட்டுட்டா n-1 வச்சுக்கலாம். 0 இங்க 0 இருக்குதா? 0 கொடுத்திருந்தானா n-1. 0 கொடுக்கலைனா n-2. சார் இதுக்கு n-2 இல்ல சார். ஃபர்ஸ்ட் பைனோமியலுக்கு தான் n-1 சொன்னீங்க. அப்ப இதுக்கு n-2 0 வருதுல. 0 வந்துச்சுனா நீ என்ன எடுப்ப?
ஜீரோ சேர்த்திக்க கூடாது. இங்க வந்து ஜீரோ சேர்த்திக்க கூடாது. ஜீரோ சேர்த்தீங்கன்னா n-1. ஜீரோ சேர்த்துக்கிட்டீங்கன்னா n-2. அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே சார். ஓகே சார். அப்ப எவ்வளவு வரும் டோட்டல் வேல்யூஸ்? ஃபோர் வரும் சார். அப்போ 4ன்னா எவனா ஒரு ஆன்சர் என்ன வரும்? நம்ம கடைசி 0 ஆகுது. அப்போ 4 வரும். 4ன்னா என்ன ஆன்சர் உங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்? இல்ல 4 வருதா இல்ல இது வருதா? லாஸ்ட் டைம் என்னம்மா? 9.3. ஒரே நிமிஷமா. இங்க பாத்தீங்கன்னா 2 வேல்யூ 0 ஆகுது. இதுல வந்து இங்க இது 0 வருது. அப்சர்வ் வேல்யூல இது 0 ஆகுது. அதே மாதிரி இங்க எக்ஸ்பெக்டட் வேல்யூ இந்த 5ங்கிறது என்ன ஆன்சர் வருது? இது 0 தான் வருது. இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 4 வருது. அப்ப 4 மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து 2 தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இதுக்கு சொல்றாங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? அது எவ்வளவு 0 வருதோ ஆக்சுவலா அவன் இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்துக்கிறான். இந்த ஃபார்முலா என்ன நடக்குதுன்னா நம்ம அப்சர்வ் வேல்யூல ஒரு 0 வருது கரெக்ட்டுங்களா? அப்சர்வ் வேல்யூல ஒரு 0 வருது. அண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூல ஒரு 0 வருது. அப்ப இத இருந்தா எடுத்துக்கிட்டா 4 எடுத்துக்கிட்டான். 4 மைனஸ் 2 வந்து 2ன்னு எடுத்துட்டு கம்ப்ளீட் பண்றாங்க. சரிங்களா? அப்ப 2 ஓட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா டேபிள் வேல்யூ என்ன வருதோ அத போடுறாங்க. 2 ஓட டேபிள் வேல்யூ என்ன வருதோ அத கம்ப்ளீட் பண்ணி போடுறாங்க. 5.91. 5.99. ஓகே சார். அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க இஸ் a rejected concept. ஓகேவாமா? ஓகே சார். அப்ப பைனாமியல் முடிச்சாச்சு, பாய்சான் முடிச்சாச்சு, நார்மல்ல 2 ப்ராப்ளம் போட்டாச்சு. இது வந்து இது மீதி இருக்கிறது மறுபடியும் பார்க்கலாமா? இப்ப பாத்துடலாமா? பார்க்கலாம். என்னம்மா? இப்பயே பார்க்கலாம். இப்பயே பாத்துடலாமா? 2 கான்செப்ட் இருக்கு. 2 கான்செப்ட் முடிச்சிடுறேன். இது ரேஷியோ கான்செப்ட்டுக்கு வர்றது. ரேஷியோ கான்செப்ட் நார்மலா எக்ஸ்பெக்டட் வேல்யூ நம்ம ஈஸி தான்மா. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க டோட்டல் வேல்யூஸ் எவ்வளவு சொல்லிக்கிறாங்க? சாம்பிள் டோட்டல் வேல்யூ வந்து 800 கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இது பார்த்தா ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றும் எவ்வளவு கொடுத்தாங்க? பாத்தீங்கன்னா பவுண்ட் வந்து 320 ஸ்டூடண்ட் வந்து பெய்டு. அப்ப அப்சர்வ் வேல்யூ எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் வேல்யூ 320. சரிங்களா? செகண்ட் வந்து எவ்வளவு மார்க்? செகண்ட் கிரேட் எவ்வளவு? 270. செக்யூர் கிரேட் வந்து 270. சரிங்களா? இது வந்து தேர்ட் கிரேட். சாரி, தேர்ட் கிரேட். இது பாத்தீங்கன்னா செக்யூர் செகண்ட் கிரேட் எவ்வளவு? 190. சரிங்களா? அவ்வளவுதானே இருக்குது. ரிமைனிங் குவாலிஃபைட் இஸ் ஃபர்ஸ்ட் கிரேட். அப்ப ரிமைனிங் குவாலிஃபைட் ஃபர்ஸ்ட் கிரேட் என்னது? டோட்டல் ஸ்டூடண்ட் வந்து 800. கரெக்ட்டுங்களா? டோட்டல் ஸ்டூடண்ட் வந்து 900 800னா மீதி எவ்வளவு இருக்கும்? இது மூணு ஆட் பண்ணி 800 மைனஸ் பண்ணுங்க, மீதி எவ்வளவு இருக்கும்? இது மூணு ஆட் பண்றாங்க எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 320 plus 270. மூணு ஆட் பண்ணி 800 மைனஸ் பண்ணு. 430 sir. 430 sir. அட மூணு ஆட் பண்ண ஃபர்ஸ்ட் எவ்வளவு வருது? மூணு ஆட் பண்ணா 320 270 190. மூணு ஆட் பண்ணி 800 மைனஸ் பண்ணுங்க ஒருக்க. 270 190 minus 20. அந்த 20 800 மைனஸ் அந்த வேல்யூ பண்ணா 20 வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப கடைசி வேல்யூ என்ன? 20. 20 வந்து ஃபர்ஸ்ட் கிரேட். ஓகேவா? இதுல என்ன டவுட் இருக்குதா? ஓகே. 800 வந்து ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு என்ன பண்ணனும்? அது மைனஸ் பண்ணனும். 800 மைனஸ் அந்த மூணு வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 20 வருது. சரிங்களா? ஓகே சார். இப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு என்ன பண்ணனும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு 320 ஸ்டூடண்ட்க்கு அப்சர்வா எவ்வளவு சொல்லிருக்காங்க? 4 சொல்லிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப எப்படி பண்ணுவீங்க? 4 டிவைடட் பை 4 into 4 into எவ்வளவு சொன்னீங்க? 800. கரெக்ட்டுங்களா? 4 into 800 டிவைடட் பை எவ்வளவு? 1 2 3 6 10 டிவைடட் பை 10. சரியாமா? டிவைடட் பை 10 இது ஈக்குவல் டு 80 தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 320. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுது. அப்ப இது என்ன கிடைக்கும்? 3 இதுதான் இது 320 ஓட வேல்யூ 320. அடுத்து 270 ஓட வேல்யூ என்ன? 270 ஓட வேல்யூ என்ன? 3 டிவைடட் பை 10 into 800. சரியாமா? இது கட் பண்ணிட்டா 3 into 8 எவ்வளவு? 24 or 240. சரியாமா? அடுத்த கிரேட் என்ன? 2. அடுத்த கிரேட் 2 சொல்லிட்டாங்க. அப்ப 2 என்னது? 2 by 10 2 by 10 into 800. இது கட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 160 வருது. கரெக்ட்டா கண்ணு? கரெக்ட். 1 சொல்லிட்டான். 1 சொல்லிட்டானா என்ன பண்ணனும்? 1 by 10 into 800. இது கட் பண்ணா டைரக்ட்டா 88. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய EI வேல்யூ. டவுட் இருக்குதாமா? இல்ல சார்.
அப்போ OI minus EI whole square divided by EA. என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். Okay, sir. 320 0, sir. 0 ஆயிரும். சூப்பர், வெரி குட். அடுத்தது என்ன ஆகும்? 30 ஸ்கொயர் டிவைடட் பை 240. கரெக்டாங்களாமா? 30 ஸ்கொயர் டிவைடட் பை 240 செகண்ட் ஆன்சர். அடுத்தது again 160 60 வந்து 3.75, sir. ஓகே எழுதிக்கிறேன். 3.75 அடுத்தது 3.75 தான். ஏன்னா 30 160 வந்து இதுதான். இது பாருங்க 20 இது வந்து 60 ஸ்கொயர்னு ஆயிடுது. அப்போ 60 ஸ்கொயர் டிவைட் பை 80 டக்குன்னு. இது எவ்வளோ கிடைக்கும்? 45, sir. 45வா? ஆமா, sir. அப்போ இதை 3 ஆட் பண்ணுறாங்கண்ணா. அது 0 நாளையுமே ஆட் பண்ணு. 0 ஆட் பண்ணால் அதான் வரப்போது. ஆட் பண்ணிக்கோங்க. sir. எவ்வளோமா? Sir. எவ்வளோ எவ்வளோ? என்னம்மா? 12, sir. 12. 50யா? 50 பாயிண்ட் சம்திங். 52.5 கரெக்ட்டுங்களா? இது 45டா? இது 45. 52.5. ஓகே சூப்பர். அப்போ இதுதான் வந்து கை ஸ்கொயரோட வேல்யூ, கால்குலேட்டர் வேல்யூ. சரிங்களா? அப்போ டேபிள் வேல்யூ 5% எத்தனை இருக்குது? 1 2 3 4. இது n-1 தான். n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 3. கரெக்ட்டுங்களா? அப்போ கை ஸ்கொயர்ட் ஆஃப் 0.05, 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். என்ன வரும்? இதுதான் டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ சொல்லுமா? 3ல போய் பாருங்க என்ன வருது. 7.815. 7.85வா? 815. 815. அப்ப கம்பேர் பண்ணுங்க. இஸ் a H naught resided. H naught என்ன வைப்பீங்க? H naught எடுத்து டிவைட் பண்ணிக்கங்க. H naught வந்து அவன் என்ன क्वेश्चन கேக்குறானோ அதே நீங்க டைரக்டா எழுதிக்கங்க. H naught வந்து டெஸ்ட் வித் தி ஹைபோதீசிஸ் ஆஃப் தி ஜெனரல் ஒபினியன் about the grade is applicated அப்படி கொடுத்துக்கறாங்க. அப்ப இத மட்டும் நீங்க போடுங்க போதும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய அப்ப H naught டிவைட் பண்ணி போட்டுக்கங்க. சரியாமா? இது மேக்ஸிமம் கான்செப்ட் முடிஞ்சது. செகண்ட் கான்செப்ட் பார்த்தலாம். செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது ஓகே. இது ஹோம்வொர்க் பண்ணீங்க. இது நார்மல் क्वेश्चन தான். இது ஃபுல்லா அப்சர்வ் வேல்யூ, எக்ஸ்பெக்டட் வேல்யூ OI டிவைடட் பை எத்தனை வேல்யூ? 1 2 3 4 5 6 டிவைடட் பை 6 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இத வச்சு நீங்க போட்டலாம். ஆல்ரெடி நம்ம போட்ட ஐடியா வச்சு. சரியாமா? இது நிறைய டைம் கேட்டுக்கறாங்க. கொஞ்சம் பாத்துங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்த கான்செப்ட் தான் நம்ம மெயினா பார்க்கணும். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் கான்செப்ட் கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? டேபிள் என்னமா? அனோவா நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அனோவா ஒரு மூணு கான்செப்ட் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இது கை ஸ்கொயர்ல கடைசி கான்செப்ட். மொத்த கை ஸ்கொயர்ல டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி, ரேஷியோ பேஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ நார்மல் பேஸ் பண்ணி ஒரு 4 क्वेश्चन பார்த்துட்டோம். 4-5 क्वेश्चन. இது பாத்தீங்கன்னா டேபிள் கொடுத்துருக்காங்க. டேபிள் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ரோ டோட்டலும் காலம் டோட்டலும் கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? ரோ டோட்டலும் காலம் டோட்டலும் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இதனோட இருக்குது பாத்தீங்களா? இதனுடைய அப்சர்வ் வேல்யூவோட என்ன பண்ணணும்? இங்க இது தப்பு பண்ணிட்டாரு. இங்க இருந்து C1 ஆரம்பிச்சுக்கணும். சரிங்களா? இங்க இருந்து C1 ஆரம்பிச்சுக்கணும். இதனோட டோட்டல் இன்டு இதனோட டோட்டல். நல்லா பாத்துங்க. OII யோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வென்சி வேணும். அப்படினா அது ஃபார்முலா என்னன்னா R1 * C1 டிவைடட் பை இந்த கேபிடல் N இருக்குது பாத்தீங்க. இந்த கேபிடல் N வந்து இங்க வந்திருக்கணும். கேபிடல் N இங்க வந்திருக்கணும். சரிங்களா? டிவைடட் பை கேபிடல். சரியாமா? ஓகே சார். இதுதான் ஃபார்முலா. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். இந்த ப்ராப்ளம் போட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். கொஞ்சம் பாத்துக்கலாம். ஃபார்முலா போட்டு இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போலாம் பார்க்கலாமா? இப்போ H naught வந்து அது டிவைட் பண்ணிங்க. H naught வந்து அப்சர்வ் ஃப்ரீக்வென்சி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வென்சி தேர் இஸ் நோ சேஞ்சஸ். இல்லைனாலும் அவங்க கொடுத்த கான்செப்ட் படி இதுதான் நம்மளுடைய இது H naught ஓட டெஃபினிஷன். அப்ப H naught ஓட டிஃபைன் வந்து இத பாத்துங்க. ஏஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் சொல்லிக்கீங்க. ஏஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் சொல்லிக்கீங்க. இப்போ நீங்க OI கண்டுபிடிக்கணும். OI என்னது? இங்க இருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதிக்கீங்க. இங்க இருக்கிற என்ன வேல்யூ இருக்குதோ அப்படியே எழுதிக்கீங்க. அதான் OI. ஓகே. அப்போ OIங்கிறது யாரு? இங்க பாருங்க. இதுக்கு டோட்டல்ங்கிறது விட்டுருங்க. இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இதுதான் OI யோட வேல்யூ. இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் இது பிளாக் கலர் நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்க இருக்கிற வேல்யூ தான் OI யோட வேல்யூ. அது அப்படியே எழுதிக்கீங்க. என்ன வரும்? 138 83 64 again 64 67 84. கரெக்டாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே. EI க்கு என்ன ஃபார்முலானா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கரஸ்பாண்டிங் டோட்டல். அதாவது இதுக்கு பேர் என்னன்னா இது ரோ வைஸ் போடுறோம்.
அப்ப ரோ டோட்டல் இன்ட்டு இங்க போறது காலம் டோட்டல். இங்க வர பேர் என்னது? காலம் டோட்டல். காலம் டோட்டல் இன்ட்டு டிவைடட் பை கேபிட்டல் N. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? என்ன ஃபார்முலா? ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைடட் பை கேபிட்டல் N. இதுதான் ஃபார்முலா. சரியாமா? ஓகே சார். சரி, இப்போ நான் 138 எடுத்துட்டேன். 138 யாரு? இதான் 138. அப்ப சொல்லுங்க, இதனோட ஃபார்முலா என்ன கிடைக்கும்? 285 இன்ட்டு இதனோட டோட்டல் என்ன? 202. 202 டிவைடட் பை கேபிட்டல் N. கேபிட்டல் N ஓட வேல்யூ என்ன? 500. 500. இதான் EI யோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குங்களா? அதாவது இந்த 138 எடுத்துட்டீங்கன்னா இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ கரஸ்பாண்டிங் ரோ வேல்யூ டோட்டல் கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் வேல்யூ டிவைட் பை 50. இதுதான் 500. இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்ப டிவைட் பண்ணி சொல்றாங்க என்ன? ரெண்டையும் டிவைட் பண்ணி என்ன வரும்? அப்ராக்ஸிமேட் வேல்யூ சொல்லுங்க. டூ 85. எவ்வளவு வருமா? 1. சாரி, பவர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டாக்கண்ணே. நான் இந்த இதில் இருப்பேன். இன்னொரு இப்போ மொபைல் இருக்குது. ஹலோ, வாய்ஸ் கேட்குதாமா? அங்கே பவர் கட் ஆயிடுச்சு, அதனால நான் மொபைல் இருக்கிறேன். அந்த டேபிள் வேணும் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். அதை அப்படியே போடுறீங்களா? நான் ஃபார்முலா சொன்னது நான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு அப்படியே அதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படியே நோட்டில் போட்டு சொல்லுங்க, பார்க்கலாம். இல்ல இது முடிஞ்சிருச்சு. இல்ல இதை பண்ண முடிஞ்சிருச்சா கண்ணு? இப்போ உனக்கு ஜாயின் பண்ணிடுறேன். நான் மொபைல் டேட்டாவில் ஜாயின் பண்ண பார்க்குறேன். மொபைல் டேட்டாவில் ஜாயின் ஆச்சு, நான் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம்னா அது ஈஸி தான். ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் முடிச்சுட்டு நம்ம ஈஸியாக முடிஞ்சுது. ஸோ அதுக்காக வெயிட்டிங். நான் மொபைல் டேட்டாவில் ஜாயின் பண்ணிக்குவேன். என்னை இந்த கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணேன். ஆக்சுவலாக நீ அனுப்புகிற பிடிஎஃப்ல தான் இருக்குது அது. ஒரு நிமிஷம், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி போட்ட டேபிள் எழுதிக்கிறியா? இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு எதுவும் இல்லையா கையில்? இல்லை ஆல்ரெடி கையில் இருக்குது. எழுதி அப்படியே கால்குலேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணேன். நான் அது ஆல்ரெடி ஷேர் பண்ணிடுறேன் மொபைல் டேட்டா. அப்படியா? இன்னும் எழுத வேணுமா? சரி, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இது பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற ஃபோட்டோ எடுத்து மொபைலில் அப்படியே நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்போ அதுலேருந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் வந்துச்சு. ஸ்க்ரீன் வந்துச்சு நினைக்கிறேன். கரெக்டாமா? இல்ல சார், ஸ்க்ரீன் வரல. ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணிடுறேன். நெட் வந்துருச்சுங்க. மொபைலில் கனெக்ட் பண்ண நெட் வந்துருச்சு. ஒரே நிமிஷம். ஓகேவா? ஸ்க்ரீன் வந்துருச்சா? ஓகே, இதுதான் கான்செப்ட். அப்ப இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ப என்ன சொன்னேன்? 138 சொன்னல. 138 வந்து 285 into 202 into 500 divided by 500. சோ அடுத்த கால்குலேஷன் போட வரீங்க. 215 into 150. 80க்கு என்ன பண்ணீங்க? 285 into 150 divided by 500. கரெக்டாமா? புரியுதா? 83 னா 280. அப்ப கம்ப்ளீட் பண்ணி இதனோட ஆன்சர் என்ன வரும் சொல்லு? 64.5. 64.5 ஆமா சார். 65 னு வெச்சுக்கிறேன். அது டெசிமல் வந்து அப்ராக்ஸிமேட் பண்ணிக்கோ. டெசிமல் வந்து அப்ராக்ஸிமேட் பண்ணி ஈஸியா இருக்கும். அடுத்து 64 யாரு? இங்க இருக்கிற 64. இந்த 64 என்ட்ரி பண்ணுங்க. இந்த 64. ரெண்டு 64 இருக்குது. நாம ஃபர்ஸ்ட் இதுதான் போடுவோம். இதை என்ட்ரி பண்ணிக்கங்க. அப்ப என்னாச்சு? 285 into 148. 148 divided by 500. சரியாமா? அப்ப என்ன வேல்யூ வருது சொல்றாங்கன்னு?
79.8 80 80 அடுத்தது சேம் இது 64 64 இந்த 64 இப்போ எடுக்குது இந்த 64 அப்போ 202.15 சூப்பர் வெரி குட் ஐடியா புரிஞ்சுச்சு நினைக்கிறேன் டிவைட் பை 500 87 87 அடுத்தது 67 ஓடது 67 வந்து 150 into 215 divided by 500 65 65 அடுத்தது கடைசி ஒன்று 148 148 into 215 divided by 500 64 64 கரெக்டாமா சூப்பர் அப்ப இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் வேல்யூ இதுதான் கால்குலேஷன் இது யாரோடது எக்ஸ்பெக்டட் வேல்யூ வருது அப்ப அப்சர்வ் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ 476 சூப்பர் வெரி குட் அப்ப இதனோட கால்குலேஷன் ஈஸியா போட்டுடலாம் 138 மைனஸ் 115 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை என்ன வரும் டிவைட் பை இஐ இஐன்னு என்னது இதான இஐயோட வேல்யூ 115 டிவைட் பை 115 4.6 6.8 என்னமா 6 பாயிண்டா 2.8 2.8 4.22 4.22 2.2 2.22 சாரி 4.6 4.6 0.03 0.03 yes. 3.47 3.45 ஃபர்ஸ்ட் ஒன்று 0.35 இது 3.45 இதே ஆன்சர் ப்ரீவியஸ் ஆன்சர் சொன்ன 0. சார் அது என்ன ஆன்சர் கேட்டேன் இதனோட ஆன்சர் என்னன்னு கேட்டேன்டாங்க இதனோட ஆன்சர் இதனோட ஆன்சர் 0.03 கரெக்டுங்களா கரெக்டாக எல்லாத்தையும் சம் பண்ணிடுறேங்கண்ணா முடிச்சிடலாம் இது சம் பண்ணிடலாம் 4.6 2.8 2.22 4.6 17.65 17.65 சரி இதுக்கு கால்குலேட்டர் வேல்யூ இது 17.65 டேபிள் வேல்யூக்கு என்ன டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தெரியுமா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரோ வைஸ் ரோ இன்ட்டு ரோ -1 இன்ட்டு காலம் -1 அப்போ எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குது அப்படின்னா இங்க பாக்ஸ் போட்டுக்கிறோம்னா இதுதான் நம்மளுடைய ரோ அண்ட் காலம் அப்ப எத்தனை ரோ ஆவரேஜுக்கு ஒரு ரோ புட்டுக்கு ஒரு ரோ அப்ப 2 ரோ காலம் எவ்வளவு 1 2 3 3 காலம் 3 காலம் அப்ப r -1 இன்ட்டு காலம் -1 அப்போ 1 இன்ட்டு 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஓகேங்களா அப்ப டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னது 2 அப்ப நம்ம லெவல் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து எப்பயுமே 5% 2 இதனோட டேபிள் வேல்யூ என்னன்னு பார்த்து சொல்றாங்க பாத்துட்டீங்களா 5.991 5.991 அப்ப நம்ம டேபிள் வேல்யூ இதையும் கம்பேர் பண்ணா நமக்கு என்ன ஆகுது ரிஜெக்டட் தான் வரும்
அப்ப நாட் இண்டிபெண்டன்ட் சொல்லி நம்ம முடிக்கலாம். ஓகே சார். ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? போட முடியுமா? இல்ல சார். சரி, இந்த மாதிரி டேபிள் கேட்டாலும் சரி, இதே டேபிள் தியரிட்டிக்கலும் கேட்பாங்க. அந்த தியரிட்டிக்கலும் கொஞ்சம் பார்த்துப்படுங்க. கடைசி 2 எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க ஆல்ரெடி அனுப்புன பிடிஎஃப். இப்ப அனுப்புன டேபிளே தான் என்ன பண்ணிப்பாங்கன்னா, தியரிட்டிக்கலா குடுத்துருப்பாங்க. அது தியரிட்டிக்கலா குடுத்தது வந்து நம்ம என்னவா மாத்தணும்? டேபிளா மாத்தணும். சரிங்களா? அத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே சார். சரியாம்மா? அத உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே சார். நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். நம்ம அடுத்த கிளாஸ் நாளைக்கு கிடையாது. அப்படிதானே? ஆமா சார்.